Praise the Lord. Welcome to episode 25 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் எழுதின சாலொமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. மெல்லியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தத்தானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று குஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தின் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காக பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலன் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று கிடப்பாயே. நீ உன் அயலன் உடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காக மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளியிடத்தில் வைக்கப்பட்ட பெற்றோர் மரங்களுக்கு சமானம். கேட்கிற செடிக்கு ஞானமாய் தெரிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் போர்க்கருக்களுக்கும் அபரஞ்சி உஷ்ணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானப்பதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிரப் பண்ணுவான். கொடுத்தேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவில் எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டு குடித்தாயானால் மத்தாய் சாப்பிட்டு மீதம் மிஞ்சி சாப்பிட்டால் வண்டி பண்ணுவாய். உன் அயலன் சனிக்கு உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தந்தையுக்கும் கரக்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவதும் உடைந்த பலனுக்கு மொழி குறைந்த காலுக்கு சமானம். மலருக்கு முன்னவனுக்கு பாட்டுதலை பார்க்கிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை கலைக்கிறவனை போலவும் வெடியும் பின்மேல் வார்த்த காரியை போலவும் இருப்பான்.
உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் இருக்கிற கழங்களைப் போல் கழங்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடக்காற்று மழையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதைப் பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நல்லம். தூரதேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிழக்குக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மகிழ்ந்திருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 1 - 28 வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இந்த ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். So bye bye, see you tomorrow in another video. Bye, thank you for watching. Bye bye.